ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது மாதிரி உள்ள அழகான பிளேஸ் தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் இருக்குது. நடுவில் கடல், அதற்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகான காடு. உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்கிறது மாதிரியே ஒரு நினப்பு வந்துடும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அல்நூர் ஐஸ்லாண்டு தான் இது. பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான இது, இங்கே வந்து பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. இங்கே நிறைய ஒரு குறிப்பிட்ட வகை இருக்குது. அத்தனையும் அந்த பட்டாம்பூச்சி வளர்க்குறாங்க. எப்படி தண்ணி இருக்குன்னு அது நண்டோல மீறல அது கீழே அந்த பிரிட்ஜ் கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். பயமா இருக்கு. கொஞ்சமா ஆகுற பிரிட்ஜ் தான் நம்ம முழிந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் உள்ள கொடுக்காப்புளி மரம் கூட இருக்குது. நம்ம ஊர்லேயே இது மாதிரி இருக்கான்னு தெரியல. இங்கே வந்து நிறைய பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சி தொங்குதுன்னு. நம்ம ஊரில் உள்ள கொடுக்காப்புளி மரம் பாதி மரங்கள் நம்ம ஊரில் உள்ளதெல்லாம் இருக்குது இங்கே. இப்போ நம்ம அந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இங்கே ஒவ்வொரு கலரில் இருந்ததை பார்த்துட்டு இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. தொட்டு பார்த்தோன்னே எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சிலது பறந்து வந்தால் இங்கே மேலே வேறு உட்காந்ததில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. என்னப்பா அவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குங்க அப்படின்ட்டு தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பட்டாம்பூச்சிக்கெல்லாம் ஆரஞ்செல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆரஞ்சு இது மாதிரி அதுங்க வந்து அதில் உட்காந்து சாப்பிடுதுங்க. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள் அவ்வளோ அப்படியே கூட்டம் கூட்டமாக பறந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு உயிரையுமே முடிஞ்ச அளவுக்கு அழிச்சிடாமல் வளர்க்குறதுல இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சாப்பிட்டு இருக்கவங்க பாருங்க. ப்ளூ கலர் எல்லா கலர் இருக்கு. போய் பார்க்கலாம். இங்கே தான் போடா. இங்கே ஹரி குண்டா வாடா. இப்போ பார்த்துக்கிட்டீங்களா பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு. ஆரஞ்சை கட் பண்ணி வச்சா அட்டகாசமாக அடித்து தாக்குது. பாருங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்டு போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் நின்று சுற்றி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலெல்லாம் போகும்போது நம்ம அப்படியே ஏதோ காட்டுக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு நினப்பு இருக்குது. இங்கே இருந்து அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு இதாக பட்டர்ஃப்ளையாக பார்த்து இப்படி இருக்கா, இந்த கலரில் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்காத எல்லா பட்டாம்பூச்சியும் இந்த ஒரே இடத்துல பார்க்கலாம். அவ்வளோ அழகாகவும் இருக்குது.
நாங்கள் போன டயத்தில் யாரும் அதிகமாக வரல, அதால் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வர்றதுக்கு இருந்துச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எப்படா இருக்கு உனக்கு, பிடிச்சிருக்கா? பசங்களுக்கு இந்த பட்டாம்பூச்செல்லாம் பார்த்தோன்னே ஓடி போய் தொடணும், அது கூட்டத்தை களைச்சி விட்டு பறக்க விடணுங்கிறதுல ஒரு தீவிரமாக இருந்தாங்க. தேடி தேடி எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கு இருந்தாங்க. பக்கத்தில் போகும்போது அதெல்லாம் எப்பா விட்டா போதும்டா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இங்கே ஒட்டு மொத்தமாக பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போவோம் வாங்க அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே போகிறது மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு, பச்சை பசேல்னு இருக்குது. இதுவும் ஷார்ஜாவுக்குள்ளே தான் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க அது ஜம்பிளின் தானே, பாருங்க நானே படிக்கிறேன். முள்ளு இருக்குண்டா, இரு அண்ணன் மறிக்கட்டும், இருடா காமி. நமக்கு இறண்டியே போயிரு சொல்லி வாங்கிட்டு போறோம். பாருங்க வீரப்பன் காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நடந்து நடந்து அடிக்கிற வெயிலில் பசங்க 2 பேரும் அப்படியே களைச்சிட்டாங்க. அப்பா இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியாதுப்பா, உட்காரத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னாங்க. இருக்குடா வாங்கடா அப்படின்ட்டு உட்கார சொன்னால் அடுத்ததாக நம்ம ஆள் இருக்கிற கொடுக்காப்புளி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அது புதுசாக இருக்கே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு, வாய் டயர்டாகி உக்காந்துருக்குறாங்க. ஆஹா இது மாதிரி இடத்துல கொண்டு வந்து எங்களை நல்லா நடக்க விட்றீங்களே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரத்துக்கெல்லாம் பைப்பில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்துக்கெல்லாம் கரெக்டாக தண்ணீர் போய்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் சொட்டு நீர் பாசனமும் ஒவ்வொரு மரத்துக்கும் கீழே எப்போவும் தண்ணீர் போடுறது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பசங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, தண்ணீர் இப்படியெல்லாம் பாய்ச்சலாமா, கொண்டாங்க நானும் பாய்ச்சிறேன், கொடுங்க அங்கிள் அப்படின்ட்டு வாங்கிட்டான். வாங்கி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் தண்ணியை பாரு எவ்வளோ வேகமாக அடிக்கிறேன் பாரு அப்படின்னா. 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, இந்த அளவுக்கு இருக்குதா, இது பாய்ச்சினா தான் மரம் இந்த அளவுக்கு அழகாக இருக்குதுங்களா அப்படின்ட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள், இந்த மரத்துக்கெல்லாம் கரெக்டாக ஆளை போட்டு தண்ணீர் வர்றதுனால தான் இவ்வளோ பெரிய அளவுக்கு காடு மாதிரி, ஏதோ சந்தனக்கட்டை வீரப்பன் காடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் துபாய்க்குள்ளையா அப்படிங்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் பட்டர்ஃப்ளை கார்டன் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் மறுபடியும் பார்த்தோன்னே நம்ம ஹரிஸ்வாவுக்கு அதை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதால் இங்கேயும் அங்கேயும் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கிறான். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு எனர்ஜியாக இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனால் அவன் போகிறப்ப எல்லாம் ஓடிடுதா, அதால் ஒன்றும் பண்ண முடியல அவனால். வாங்கப்பா நம்ம மறுபடியும் காட்டையே சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டான். இப்போ நம்ம போற பிளேஸ் வந்து நம்பர் 6ல போயிட்டு இருக்கோம். நம்பர் 6 மாஸ்டர் கார்டன் போட்டுருக்கு. அதுக்கு இதை வாங்க போலாம். வந்தாச்சு, வா. வாடா. இவ்வளோ வேகமாக எங்கே போய்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? நடைய பார்த்தீங்களா எப்படி நடக்கிறாருன்னு? இந்த கடல் வந்து அழகாக இருக்கும், இங்கே போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னதுக்காண்டி இந்த அளவுக்கு வேகமாக ஒடியாடுறாங்க பார்க்குறதுக்காண்டி. ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி ஊஞ்சல் ஆடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பாருங்கள்,
பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கப்பா. பார்த்தீங்களா, இதில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஆட்டி விடுங்க, அப்போ தான் ஊஞ்சல் நல்லா வேகமாக போவோம் அப்படின்ட்டு அவர் அப்படியே பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறாரு ஹரிஸ்வா. யாரோ யாரோ நீ யாரோவான், விஜய் பாட்டான். அடுத்தது ரத்த கொதிப்பு அந்த பாட்டு வேறு. இந்த பாட்டெல்லாம் அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு கடற்கரையில் தான் பாடுவார், எம்ஜிஆர் மாதிரி. பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி கொஞ்சிக்கிறாங்க. அப்போ தான் பாசமலை நடக்க முடியாமல் இப்போ இதை உட்கார்றதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு இந்த இடம். அதால் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வாங்க அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். உட்கார்றதுக்கு இடம் அருமையாக இருக்குது. அப்பா பாவம் இன்னத்து ஃபால்ட் ஆகிக்கிறாங்க. அங்க பாரு பெரிய கழுவி. அங்க அப்பா குத்தாமிச்சுனா என்ன ஆகணும் தெரியுமா? மண்டையில புண்ணு வந்துடும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்துக்காங்க. நல்லா வந்து நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம எது வேணுமோ உட்காந்துட்டு நம்ம திரும்பி போயிடலாம். ஆமாம், திரும்பி உட்காந்துட்டு அப்பா லூஸா. எங்க அப்பா ஒன்றுமே தெரியாது பாருங்க. வந்துட்டு திரும்பி இதே பிளேஸ் வந்தா ஆனா பார்த்து போங்க. கொல்லுவீரா அவங்க இங்கே கடக்கோட பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி. இது ஃபாரஸ்டே ஏகதரா தோன்று. ஃபாரஸ்ட் இந்த பாருங்கள், யாராச்சும் வந்தால் உட்கார்றதுக்குன்னு தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல குளவி எல்லாம் இருக்குது. அதால் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு இடத்த மாற்றி போங்க. மற்றபடி நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாரு, இங்கே வேண்டாம். பார்த்தீங்களா, இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போனது மாதிரி ஒரு அழகான நினைவுகளை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த இடமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோக்கள்லாம் தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ்ல மட்டும் போயிடாதீங்க. இந்த பிளேஸ்ல பயங்கரமா கொல்லுவி இருக்கும், சரியா? ஆமா, இந்த பிளேஸ் மட்டும் போயிடாதீங்கப்பா. நீங்க போன சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் எங்களோட வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.